ஹாய் எல்லோடா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன பாட்டோட கண்டினியூவேஷன் தான் இது, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் பிரியா என்னாச்சு ஒயின் இன்னைக்கு காலையில் ஒரு டெட் பாடி டஸ்ட்பினில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன? ஆமாம் ஆமாம் ஒயின். இப்போ அப்படியே பிரியா ஹாஸ்பிட்டலில் இருக்கா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக. இப்போ டாக்டர் வராரு. பிரியா மேம். சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, ஆனால் ஏதாவது நியூஸ்? இப்போ டாக்டர் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட பாடியை பார்த்தாலே யார் வேணாலும் சொல்ல முடியும். அந்த பொண்ணோட பாடியை பார்த்தாலே யார் வேணாலும் சொல்ல முடியும் அந்த பொண்ணை எவ்வளோ கொடூரமாக கொன்னுருக்கான்னு. அவங்களோட கண் வெளியே இருக்குது, அவங்களோட லிப்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல லிப்ஸ் இல்லை. பிரியா மேம், நான் இதை எப்படி சொல்கிறது? டாக்டர், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். அது அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வர்ஜினால் எந்த காயமும் இல்லை. இன்னும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிரியா இப்போ அப்படியே தலையாட்டுறா. இப்போ பிரியா லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு டைம் பார்க்குறா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தான் உங்களோட பால்கனியில் காஃபி கப்போட இருக்கீங்க. உங்களோட ஐஸ் நோஸ் எல்லாமே ஃப்ளஃபியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. உங்களோட ஹேர்லாம் கலைஞ்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் ஏன் காலேஜுக்கு போகிறேனே எனக்கு தெரியலை. நான் ஒரு பணக்காரனை மேரேஜ் பண்ணிவிட்டு என் லைஃப்பை வாழ போகிறேன். நீங்கள் யோசிச்சுட்டே காஃபியை ஸ்பூனை வச்சு கலக்குறீங்க. அப்படியே ஒரு சிப், இப்போ அப்படியே துப்பிடுறீங்க. சை, யாருடா இந்த காஃபியை போட்டா? ஒரு நிமிஷம் இரு, நான் தானே இதை காஃபியை போட்டேன். ஆனால் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது? டேஸ்டே மண்ணு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பர்சன் உங்களோட மெயின் டோர் கிட்ட வராரு. நீங்கள் யார் இந்த நேரத்துலன்னு டவுன் ஸ்டேர்ஸ் வழியாக கீழே வரீங்க. அந்த பர்சன் பெல் அடிக்கிறான். நீங்கள் யார்? நீங்கள் என்ன வேணும்? வாடகை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகேடா, இதோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன். பாய்.